ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். நாம் நம்மளோட வீட்டில் எவ்வளவு கடன் பிரச்சனைகளோ அல்லது குடும்பத்தில் நிம்மதியே கிடையாது, மனக்குழப்பங்கள் இருக்கிறது, எனக்கும் என் மனைவிக்கும் ஏதாவது சந்தேகமானது எழுந்து கொண்டே இருக்கிறது. இதனால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகப்படியாக நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு தான் கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை கட்டுவதற்கு இந்த ஒரே ஒரு சத்தம் உங்களுடைய வீட்டில் கேட்டாலே போதுங்க. நீங்கள் கடன் கொடுத்துருப்பீர்கள், இருந்தாலும் உங்களால் அந்த கடனை திருப்பி வாங்க முடியாமலோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைனாலோ அந்த கடனை உங்களால் கடைசி வரைக்கும் வாங்க முடியாமையே இருக்கும். அப்படிப்பட்ட அனைத்து விதமான விஷயங்களையுமே நிறைவேறுவதற்கு நாம் நம்மளோட வீடு முழுவதும் இந்த ஒரே ஒரு சத்தத்தை மட்டும் நம்ம கேட்க வைத்தாலே போதுங்க. இதற்கு நீங்கள் பூஜை அறையில் இந்த ஒரு வழிபாட்டை பண்ணணும். இதை நீங்கள் வாரத்திற்கு ஏதாவது ஒரு நாள் என்று நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டு அந்த ஒரு நாளில் மட்டும் நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை உங்களது பூஜை அறையில் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களும் உங்களது குடும்பங்களும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த ஒரு சத்தமானது அடிப்படையாக இருக்கும். அது என்ன சத்தம் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பூஜை அறையில் சுத்தபத்தமாக குளித்து விட்டு அதற்கப்புறமாக வீட்டில் தாம்பூலம் இருந்தால் மிகவும் நல்லது. அது வெள்ளியாகவோ செம்பாகவோ இருக்க வேண்டும். அப்படி அதை எடுத்துக்கிட்டு அந்த தட்டு நிறைய, அந்த தாம்பூலம் நிறைய, நம்ம நிறைய கூட போட வேண்டாம், அந்த தட்டு தெரியாத அளவுக்கு நடுப்பகுதி அனைத்துலேயுமே நம்ம திருநீரை போட்டுக்கொண்டுமாங்க. திருநீரை போட்டுக்கிட்டு அதோட 4 முனை இருக்குது அல்லவா, அந்த 4 முனைகளிலுமே, அதாவது 4 திசைகள், அந்த திசைகள் அனைத்திலுமே நம்ம சந்தனத்தையும் குங்குமத்தையும் விடணுங்க. இட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா 21 நாணயத்தை எடுத்துக்கோங்க. அதாவது 21 ரூபாய் நாணயங்கள் கிடையாது, மொத்தமாக எத்தனை நாணயங்கள் இருந்தாலுமே மொத்தமாக 21 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை உங்கள் வலது உள்ளங்கையில் வைத்துக்கிட்டு உங்களோட வீட்டில் பூஜை அறையில் இருந்து நீங்கள் தீபத்தை ஏற்றிக்கொண்டுங்க. தீபத்தை ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா அதாவது அந்த தட்டை வடகிழக்கு திசையில் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த தாம்பூல தட்டை வடகிழக்கு திசையில் வச்சுக்கிட்டு தீபத்தை ஏற்றிக்கிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனையை, அதாவது ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். அப்பொழுதுதான் இந்த பரிகாரமானது வெற்றி பெறுமாம். இந்த 21 நாணயத்தை நீங்கள் மேலே இருந்து அந்த தட்டில் படுற மாதிரி நீங்கள் தூக்கி தூக்கி படணுமாங்க. அதாவது அப்படியே கையிலிருந்து விடணுமாங்க ஒரு நாணயமாக. அப்படி விடும் பொழுது நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அது தீர்ந்து விடும் என்பது போல நீங்கள் நினைத்துக்கிட்டே அந்த ஒரு நாணயத்தை கீழே விடணும். இப்படி நீங்கள் பண்ணிட்டே 21 நாணயங்கள் வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு வரும் பொழுது, அதாவது அந்த தட்டில் படும்போது அது வீடு முழுக்க அந்த சத்தமானது கேட்கும். அது ஒன்று. அதுக்கப்புறமா அந்த விபூதியில் அந்த துட்டு உழுகிறதுனால நமக்கு, அதாவது காசினால் எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு வராதுங்க. மிகப்பெரிய அளவிற்கு நம்ம போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு பணமானது நம்ம வீட்டில் சேர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். எனவே இந்த ஒரு பரிகாரத்தை வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ஏதாவது ஒரே ஒரு பிரச்சனையோ அல்லது வேண்டுதலையோ நினைத்து கொண்டு இதை நீங்கள் பண்ணிட்டு வாங்க. கட்டாயமாக அது வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. இந்த ஒரு பரிகாரத்திற்கு அவ்வளவு சக்தியானது இருக்கிறது. எனவே தவற விடாமல் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இதை பண்ணிட்டு வாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே இந்த பரிகாரத்தின் மூலம் அது தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது அப்படியே கையிலிருந்து விடணுமாங்க ஒரு நாணயமா. அப்படி விடும் பொழுது நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அது தீர்ந்து விடும் என்பது போல நீங்கள் நினைத்துக்கிட்டே அந்த ஒரு நாணயத்தை கீழே விடணும். இப்படி நீங்கள் பண்ணிட்டே 21 நாணயங்கள் வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு வரும் பொழுது, அதாவது அந்த தட்டில் படும்போது அது வீடு முழுக்க அந்த சத்தமானது கேட்கும். அது ஒன்று. அதுக்கப்புறமா அந்த விபூதியில் அந்த துட்டு உழுகிறதுனால நமக்கு, அதாவது காசினால்